வணக்கம் பசங்களா. 2026 நீட் எக்ஸாமுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 2026ல் வந்து நீட் எக்ஸாமோட கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ 2026ல் என்ன கட் ஆஃபை வந்து கோலாக வச்சுட்டு படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு எஸ்ஆர் லூமினஸ் அகாடமி. நான் உங்கள் பவித்ரா. 2024ல் வந்து நீட் எக்ஸாம் நடந்தது. அப்போ வந்து டாப்பர் ஸ்கோரே வந்து 720 அவுட் ஆஃப் 720 டாப்பர் ஸ்கோர். 2025லையும் வந்து நீட் எக்ஸாம் நடந்தது. அப்போ வந்து டாப்பர் ஸ்கோரு 720 வந்து யாரும் எடுக்கல, ஃபுல் மார்க்ஸ் வந்து யாரும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மார்க்கே வந்து 686 அப்படிதான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் பேப்பரோட டஃப்னஸ். 2024ல் வந்து நீட் எக்ஸாம் வந்து அவ்வளோ ஈஸியாக கொஷின் பேப்பர் இருந்தது. பட் 2025ல் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ டஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ 600 மார்க்குக்கு மேலே வந்து 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் இந்த 2025ல் வந்து வெறும் 1200 பேர் தான் 600 மார்க்குக்கு மேலேயே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டஃப்னஸ், இந்த டிஃப்ரென்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து டஃப்னஸ் இருந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ ஈஸியாக இருந்ததுனால தான் 655 அப்படின்ற கட் ஆஃப் வந்து 2024ல் இருந்தது உங்களுக்கு. ஸோ 2025ல் வந்து 540 கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அப்போ 2026ல் வந்து எந்த கட் ஆஃபை வந்து கோலாக வச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 650 அப்படின்ற ஒரு மார்க்கை மட்டும் கோலாக வச்சு நம்ம வந்து படிக்கணும் 2026க்கு. சரிங்களா? ஸோ இப்போது 2025லையும் 2024லையும் என்னென்ன கட் ஆஃப் வந்து ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ 2024ல் ஈஸியாக இருந்ததுனால வந்து கட் ஆஃப் வந்து எல்லாத்துக்குமே ஜென்ரல்லையும் வந்து அதிகமாக இருந்தது, ஓபிசி, எஸ்சி மூணுத்துலேயுமே வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ 2025ல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால கட் ஆஃப் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 2026ல் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கோ டஃப்பாக இருக்கோ, நம்மளோட எய்ம் வந்து 650+ அப்படின்றத தான் நம்ம வந்து கோலாக வச்சு படிக்கணும். ஸோ 650 அப்படின்றத வந்து எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம், அந்த மார்க்கை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கவலையப்படாதீங்க, என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமோட சிலபஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்டோட சிலபஸை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ரெகுலராக கிளாஸஸை வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? கிளாஸஸை அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கைப்படையே வந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா ரிப்பீட் ரிவிஷன் இருக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது மூணுத்தையும் வந்து சைக்கிளாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தா 650 அப்படின்ற கட் ஆஃபை வந்து ஈஸியாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லா பசங்களோட கனவே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது தான். ஸோ இந்த எம்எம்சி காலேஜோட கட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களோட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இது 2025ல் நடந்தது. 2024ல் சேம் 669 அப்படின்றது தான் கட் ஆஃபாக இருந்திருக்கு. ஸோ 2025ல் வந்து 572. இது வந்து நார்மலாக கவர்மெண்ட் காலேஜில் இருந்த கட் ஆஃப். 650+ அப்படின்றதும் 540+ அப்படின்றதும் கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப். சரிங்களா? ஸோ இது வெறும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு தான், மற்ற காலேஜுக்கும் வந்து சேம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிளேஸ் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 650 அப்படின்றத தான் வந்து நம்ம கட் ஆஃபை வந்து கோலாக வச்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். ஸோ அந்த 650 அப்படின்றத அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபுல்லாக முயற்சி, பயிற்சி எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் 650 அப்படின்றத கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர் லூமினஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.